இந்த ஆத்ம ஞானம் என்பது தன்னை அறிதல். நான் யார் என்பதை அறிகின்ற ஞானம். நான் யார் என்பதை அறிந்தவர்கள் யார்? நான் யார்? நான் பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ற அறிகின்ற ஞானம் மனிதர்களாக பிறந்த உடனே எல்லாருக்கும் வந்துருந்தா? நம்ம இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ மனிதர்கள் வாழ்கின்றார்கள், சக மனிதர்கள், சக ஊழியர்கள். ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் பிரம்மம் தான் அப்படின்ற உணர்வா இருக்கு. கடவுளும் நானும் வேற வேற என்ற உணர்வு தான் இருக்கு அவங்களுக்கு. கடவுளை வேற இடத்துல தான் தேடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கடவுள் தான், அந்த பிரம்மம் தான் இத்தனை வடிவங்களாக மாறி இந்த வடிவத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்கிறது. இது நான் இல்லை, அதுதான் இருக்குது அப்படின்றத உணர்வதுதான் தன்னை அறிவு. இப்ப இந்த ஞானம் என்பது தானா வந்துருமா அப்படின்னா வராது. மனித உடல் தானா கிடைச்சிடும் பரிணாமத்துல. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு இறைவனுடைய விருப்பத்துல 5 அறிவிலிருந்து 6 அறிவுன்ற மனித தேகத்தை பெறுகின்ற, மனித அறிவை பெறுகின்ற அந்த தகுதி கிடைச்சிருக்கு. இது பரிணாமத்திலே வரும். ஆனா மனித உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுக்குறாரு. அதான் இப்ப அந்த உதாரணத்துல கூட நீங்க ஒரு ஆடு ஒரு கடைக்கு போனா அது ஒரு குட்டவசியத்தை பார்த்தா அது போய் அதை சாப்பிடதான் தோணும். ஆனா அதே ஒரு கடையில ஒரு இனிப்பு பலகாரம் இருந்ததுன்னா நீங்க போய் டக்குனு எடுத்தா சாப்பிடுவீங்க. அப்படி எடுத்து சாப்பிட்டா அதுக்கு பேர் திருடன் அல்லது கொள்ளைக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய அறிவானது ஒரு விலங்குக்கும் நமக்கும் சமமானதாக அல்ல. நமக்கு சிறப்பான ஒன்றை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் பரிணாமத்தில் வருகின்ற பொழுது. அதை இன்னும் விரிவாக்கி 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 ஒரு விலங்கை போல. அதனாலதான் என்ன சொன்னாரு, பகுத்தறிவு உள்ள மிருகம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுவாக அப்படித்தான் சொல்றாங்க. உலக வழக்கு என்னன்னா அவ பகுத்தறிவு உள்ள மிருகம் என்று தான் சொல்றாங்க. ரேஷனல் அனிமல் அப்படின்னு தான் சொல்றாங்க. பகுத்தறிவு உள்ள மனிதன் என்று சொல்வதில்லை. ஆகவே நாம இந்த ஞானம் என்பது தானாக வராது. அவன் செய்த நற்காரியங்கள் பயனாக ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த தந்தை அறிகின்ற ஞானத்தை பெறுகின்ற வாய்ப்பை அதே பரம்பொருள் உருவாக்கி தருகின்றார் அந்த மனிதனுக்கு. அந்த தகுதி வரணும். குழந்தை ஸ்கூலுக்கு போகணுன்ற அளவுக்கு அந்த தகுதி வரும்போதுதான் நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம். பிறந்த குழந்தைய போய் பள்ளிக்கு அனுப்புறது. இது ஒரு தந்தையினுடைய தாயினுடைய கடமை போல. ஒரு மனிதன் தேகத்தை பெற்றிருந்தாலும் இப்ப அவன் அந்த ஞானத்தை பெறுகின்ற தகுதி அவனுக்கு இப்ப இருக்குது. அந்த அளவுக்கு அவன் வளர்ச்சி பெற்றிருக்கிறான். அப்படின் போது அந்த வேலையை அவரே எடுத்துக்கிறான். முக்திஷா கருஷாயா சதுகுரு பிராப்தி. எந்த ஒரு மனிதனுக்கு முக்தியை அடையக்கூடிய தகுதி விடுகிறதோ அப்பொழுது சத்குருவே அவனுக்கு வாழ்க்கையில அவராக வராரு. நீ தேடி போடுற அவசியம் இல்லைன்றார். நாம நினைச்சுக்கலாம் நம்ம தேடி போனோம், இங்க தியானம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு போனோம் அப்படின்ற உலகத்துல எவ்வளவு பேர் போறாங்க. ஆனா தியானம்னா என்ன, எது தியானம் அப்படின்ற ஒரு உண்மையான இது கிடைக்கிறது எல்லாம் தேடுறாங்க. நிறைய பேர் தேடுறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த சரியான பாதை, சரியான பொருள் கிடைக்கிறாங்கன்னா அது கேள்விக்குறிதானே. நம்ம சிந்தித்து பார்த்தாலே தெரியும். ஆனா அத்தகைய ஒரு குரு கிடைக்கிறாருன்னா அது நீ தேடி போனதுல அவர் உள்ள வர வச்சிருக்காங்க. இதுதான் சத்தியம். சரி, அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்ம ஞானம் என்பது அந்த குரு மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? தீட்சா. அந்த ஞானத்தை பெறுகின்ற அதுக்கு பேரு மந்திரோபதேசம் அல்லது தீட்சைன்னு பேரு. சரி, இந்த தீட்சையை பெற்றதுக்கு அப்புறம் அந்த தீட்சை உங்களுக்கு என்ன பண்ணுது? வெறும் அந்த ஞானத்தை மட்டும் தான் கொடுக்குதா அப்படின்னா இல்ல. தீப ஞானம் ஜதோ தத்யாது குறியாத் பாபக்ஷயம் ததா. என்ன சொல்லுது அப்படின்னா தீப ஞானம். நமக்கு ஞானம் என்பது, அதாவது ஏன் தீபம் அப்படின்னா என்னங்க? ஒளி இல்லையா? தீபம்னா ஒளி தரக்கூடிய. இங்க என்ன ஞானம் அப்படின்னா, அதாவது என்ன ஒளினா தீப ஞானம். ஞானம் என்ற ஒளி கிடைக்கிறது எப்போ? தீட்சேதி சாஸ்திரம் சர்வ தந்திரஸ்ய சம்மதா. எப்ப தீட்சை என்ற ஒன்று ஒரு குருவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு ஆத்ம அந்த ஒளி கிடைக்குது. ஞான தீபம், ஞான ஒளி கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, பாப க்ஷயம் ததா. அது உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களை விடுவிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இங்க 2 விஷயம் நடக்குதுங்க. எப்போ ஒரு குருவின் மூலமாக தீட்சை கிடைச்சிருச்சோ அதுவரையிலும் அந்த மனிதன் செய்த வினைகள் எல்லாம், கர்ம வினைகள் எல்லாம் அளவா அனுபவிச்சே தீர்ந்தாகும். அனுபவிச்சே தான் தீரணும். யாராக இருந்தாலும்
கர்மா ஒன்று செஞ்சால் அதனுடைய பயனை ஒரு மனிதன் அனுபவிச்சுதான் தீரணும். அது வந்து தப்பிக்க முடியாது, வேற வழியும் கிடையாது. எங்க போனாலும் சரி, நீங்க தலையை மொட்டை அடிச்சாலும் சரி, இந்த தலையை அறுத்து கொடுத்தாலும் சரி, அல்லது எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டு நெருப்பட விரிச்சாலும் சரி, உடம்புல கொக்கிய மாட்டிக்கிட்டு பேர் எடுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் நாம செய்த துன்பங்களை தீர்த்தர்கள் தானே மனிதர்கள் அங்க போறாங்க. அதுக்கு இதெல்லாம் செஞ்சா, இதெல்லாம் வேண்டுதல், இதை செஞ்சா நம்ம துன்ப வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் தீர்க்கணும் சாமின்னு வேண்டிக்கிட்டு தானே இதை செய்யறாங்க. ஆனா அது செஞ்சது, அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நடக்கிறதா என்று சொன்னால் நடக்கவே நடக்காது. ஒரு வருஷமா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, சாகரவர்கள் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா வழி எங்க இருக்கு? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் போய் உண்டியல்ல போட்டாலும் எது செஞ்சாலும் ஒண்ணு செஞ்சா அதை திருப்பி நீ வாங்கணும். இப்ப வந்து ஒரு 100 குழந்தைங்களுக்கு இப்ப காலம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு செலவு எல்லாம் ஏத்துக்கிட்டேன்னா அது ஒரு செயல் தானே, அது ஒரு புண்ணிய செயல் தான். அந்த செயல் நீங்க தனியா தான் நீ அனுபவிக்கணும். கொலையை செஞ்சுட்டு 10 பேருக்கு நான் சோறு போடுறேன், 10 பேருக்கு வாழ்நாள் ஃபுல்லா படிக்கணும், அதுக்கு எதுக்கு சரி கட்டணுமானா அப்படி முடியுமா? தப்பு செஞ்சா தப்பு தனியா நீ துன்பமா அனுபவிக்கிறோம், நல்லது செஞ்சா நல்லதை தனியா நீ இன்பமா அனுபவிக்கணும். இதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்பது. ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ஆக்ஷன் வந்து சரி கட்ட முடியாது. அப்ப இங்க ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குரு உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், குருவின் மூலமா தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாபக்ஷயம் ததஹ இப்ப ஞானம் ஜதோ தத்யா துரியா, அது என்ன செய்கிறது? பாபக்ஷயம், பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கிறது. அப்படின்னா அப்ப உண்மையிலேயே குருவின் மூலமாக கிடைச்ச அந்த தியானத்தை, தீட்சையின் மூலமாக பெற்ற அந்த தியான பயிற்சியை நீங்க அவர் சொன்ன முறைப்படி, அவர் என்ன சொன்னாரோ, எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த இலக்கணத்தின்படி நீங்க செய்கின்ற பொழுது அது உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுவித்தாக வேண்டும். அப்படி விடுவிக்கவில்லை என்றால் இந்த கூற்று பொய். இந்த கூற்று இப்ப மந்திரத்தை பத்தி, உபதேசத்தை பத்தி என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்ததோ இது பொய் தானே. எப்ப உங்களுக்கு தீர்வு ஞானம் கிடைச்சிருச்சோ அது உங்களுடைய பாவங்களுக்கு அது நீக்க வேண்டும். எல்லா தந்திர சாஸ்திரங்களும் இதை ஒத்துக்கொள்கின்றன என்று சொல்லப்பட்டது. தஸ்மாத் தீட்சே திசா புரோக்தா சர்வ தந்திரஸ்ய சமதஹ. எல்லா தந்திர சாஸ்திரங்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிற இந்த உண்மையை. அப்படின்னா நீங்க தவத்தை கற்றுக்கிறதுக்கு அப்புறம், தியானத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கின்ற அந்த தவமானது 1% உங்களை முன்னோக்கி சென்று கொண்டு போயிருக்கணும். 1% உங்களுடைய பாவங்களிலிருந்து, உங்களுடைய துன்பங்களிலிருந்து அது விடுவித்திருக்கணும். அதை வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பாவங்களிலிருந்து, அதிகமான பாவங்களிலிருந்து, அதிகமான கடந்த கால விளைப்பயன்களிலிருந்து உங்களை விடுவித்திருக்க வேண்டும். ஒரு கட்டத்துல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி, அதாவது துன்பங்கள் எல்லாம் நீங்கி துன்பமற்ற அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சிருக்கணும். எப்ப அந்த தியானத்தை நீங்க சரியா முறைப்படி செஞ்சு 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 ஒரு கட்டத்துல நீங்க எதை ஃபீல் பண்ணி ஆகும். ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு இதுமே துன்பத்துக்கு மேல துன்பம் வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. சாகரவரோட தீட்சை வாங்கி 30 வருஷம் ஆச்சு, எல்லா லட்சமும் நான் பார்த்துக்கிட்டேன் என்னுடைய குருவத்துல இருந்து. ஆனா என் வாழ்க்கையில இருந்து எந்த விதமான துன்பங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படவே இல்லை. அப்படின்னா ஒண்ணு இந்த கூற்று பொய்யா இருக்கணும், இல்ல நாம பின்பற்றிய வழி பொய்யா இருக்கணும். எதுங்க பொய்யா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க. எல்லா தந்திர சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த கூற்றை. அப்ப நம்ம வாழ்க்கையிலிருந்து இன்னமும் துன்பம் தான் பட்டு இருக்கிறோம். அப்படின்னா பானையில தண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா 10 ஓட்டை இருக்கு, தண்ணி வெளியே போறது உங்களுக்கு தெரியல. உண்மையா பொய்யா? அப்ப நம்ம தவம் எப்படி இருக்கணும்? பக்தி இல்லாத தவம், அன்பு இல்லாத தவம், நேரம் வீணதான். வீண் தான் அர்த்தம். உங்களுடைய சாதனாவை கத்துக்கிட்டீங்க. இப்ப அன்னைக்கு சாமிஜி வந்தாரு, நீங்க எதை வந்து ஆத்ம ஞானத்துக்குரிய அந்த மந்திரமோ அது உங்களுக்கு எப்படி இந்த புற உலகத்திலிருந்து உங்க மனதை விடுவித்து அகத்துக்குள்ள எப்படி நீங்க நுழையும் போது உங்களுடைய மனதை நீங்களே பார்க்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் அங்க தியானத்துல உணர்றீங்க. அப்ப நீங்க எந்த வடிவத்தில் அதுதான் உங்க ஒரிஜினல். அதுக்கு அடுத்தது சித்த சுத்திக்க போகின்ற பொழுது உங்களை சுற்றி யார் இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தீட்சையில சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க இருக்கீங்க, அவர் இருக்கிறார், வேற யாருமே இல்லை. அங்க நடக்கிற சம்பாஷணை என்ன?
உங்களுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் உள்ள நடக்கின்ற அந்த பேச்சுதான், அவர் பேசுகின்ற ஓசைதான் உங்களுக்கு மந்திரமாக சொல்லப்படுகின்றது. அந்த மந்திரத்தினுடைய பொருள் நீங்கள் மறந்திருந்தால், அல்லது மந்திரத்தினுடைய அந்த சொல்லை நீங்கள் மறந்திருந்தால், அடுத்த முறை சாமிஜி வரும்போது கட்டாயமாக அவரிடத்தில் சொல்லி நான் மறந்து விட்டேன், எனக்கு மீண்டும் அதை போதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த கஸ்ஸிலேயே ஓட்டி முடிய வச்சுக்க. அந்த மந்திரம் வந்து இந்த சொல்லுதானோ மறந்துட்டேனே, சரி அப்படியே செஞ்சுட்டே இருப்போம், போச்சு. உடனடியா கால வரையம் செய்யாமல் முதல்ல அதை தெளிவாக பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பொருளோடு நீங்கள் அங்க பேசிக் கொண்டிருக்கிறதா அவர் உங்ககிட்ட சொல்ற விஷயம் தான் அந்த மந்திரம். நீ யாரு நான் யாருன்ற உணர்வை உணர்விக்கின்ற அந்த உணர்வுதான் அந்த மந்திரம் உங்களுக்கு போதிக்கிறது. அந்த மந்திரத்தினுடைய அந்த பொருளிலே நீங்கள் உணர்ந்திருக்கின்ற பொழுது அதை செய்ய 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 நீ யார் என்பது, நான் யார் என்பது, அது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை என்று வள்ளலார் சொல்றார். அந்த நிலையில நான் அங்க இருந்தனா அவர் இருந்தாரா யார் இருந்தாங்கன்னு தெரியல. அப்ப இரண்டும் ஒன்றானோம் என்று சொல்றார். அந்த நிலை உங்க சாதனாவில் கிடைக்கிறதுக்கான தீவிர முயற்சி ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். இங்க கூட்டாக தியானம் பண்றது உட்காரோம் அப்படின்னா இது மாபெரும் பணத்தை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியது. அதனாலதான் கூட்டு வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் கட்டாயமாக வந்து ஒரு ராஜாவாக இருந்தா கூட அவருக்கு வந்து அந்த விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். அது மன்னனாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு வேணா மன்னனாக, பகவானை பொறுத்தவரை அவர் ஒரு பிரஜை தான். அப்போ எல்லாருமே இங்க கூட்டா செய்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தீவிரமாக அந்த தியானத்தை செய்யணும். வீட்டுல செய்வோம் அப்படிதான். அப்ப எப்ப கண்ண மூடி தியானத்துக்கு வந்துட்டோமோ அப்போ ரொம்ப தீவிரமாக நான் அப்படியே சினிமா படம் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி அந்த காட்சி படம் அப்படியே ஒரு பிக்சர் எப்படி அடுத்தடுத்த சீனுக்கு உங்க மைண்டை கொண்டு போகணுமோ அதை அப்படியே உங்களுக்கு அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இது உங்களுக்கு துணை புரியும் என்பதற்காக. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய தியானத்தை சரியாக செய்தீர்களே ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த பிரகாசத்தை உணர முடியும். அந்த தெய்வீக தன்மை உங்களிடத்திலே வெளிப்படுவதை உங்களாலேயே உணர முடியும். இன்னொருத்தர் பார்த்து சொல்லணும்னு அவசியம். அதனால மனிதர்களுக்கு இந்த தவம் ஒன்றுதான் உலகத்துல எல்லாத்திலிருந்து விமோச்சனம் தரக்கூடியது. துன்பமற்ற இன்பமான அமைதியான சாந்தமான வாழ்க்கையை தரக்கூடியது இது ஒன்றுதான். அதனாலதான் தியானம் என்பது உண்மையிலேயே சத்தியமானது. ஆனா தியானம் என்ற பெயர்ல எதையோ நினைச்சு கொண்டிருப்பது தியானம் அல்ல. அது ஆனந்த மார்க்கத்தில் நம்ம குருதேவர் மட்டும்தான் இந்த உலகத்துல வேற எத்தனை குருக்கள் இருந்தாலும் இந்த ஞானத்தை அவங்க போதிக்கிறது இல்லை. அவங்களுக்கான கூட்டத்தை சேர்த்துறதுக்கு மட்டும்தான் நடக்குது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுற அவசியம் இல்லை. உங்களுடைய சாவி உங்க கையில கொடுத்தாச்சு. இப்ப நான் எவ்வளவு பயபக்தியோடு அந்த அறையை நீங்கள் திறந்து உள்ளே இருக்கின்ற அவரோடு உறவு கொள்கின்றீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அன்பு இருக்க வேண்டும். நீ இல்லாமல் நான் இல்லை. உன்னை மறந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நான் துன்பப்படுகின்றேன். உன்னை மறவாது இருக்க பல ஞானிகள் தான் வேண்டுவார்கள். என்ன வேணும்னா உன்னை மறவாது இருக்க மற வேண்டும் என்று கேட்பார்கள். இதுதான் பக்தனுக்குரிய அழகு. நீங்கள் பக்தனாக மாற வேண்டும், ஒரு யோகியாக அல்ல. யோகி என்பது வேறு, பக்தன் என்பது வேறு என்று பாபா ஒரு சிந்தனை சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய தவத்தை தீவிரமாக செய்யுங்க, பக்தியோடு செய்யுங்க. தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் குரு பூஜை வந்து குருக்கு தான் பண்றோம். குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன். இதை உலகத்துல மாத்தி எழுதணும்னு நினைச்சா எழுதிட்டு போங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது, உங்க குரு தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது குருவோட பிரம்மா, குருவோட விஷ்ணு, குருவோட தேவ மகேஸ்வரா, குரு தேவ பரமா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று அவரை தான் கடைசியில வணங்குறோம். சரியா? அப்ப நம்ம சொல்றோம் குரு வழிபாடே இல்லை சார், நம்ம வந்து கல்லா பண்ண இதெல்லாம் நம்ம வந்து வணங்குறது இல்லை. அப்ப இவரு ஒரு குரு தானே, அவரை வந்து அப்ப நம்ம வணங்குறது, அவருக்கு பூஜை பண்றது மட்டும் சரியா? கேள்வி எல்லாம் பண்ணவா? இந்த கேள்விக்கான பதில அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.